கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் இந்த காலையை காண பண்ணியிருக்கிறார். எல்லா மகிமையும் துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். 84வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாம் கவனிப்போம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். யார் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன்? இந்த காலை நேரத்தில் இந்த உலகத்தில் உலக பலன் ஒன்று உண்டு, தேவனுக்குள்ள இருக்கிற பலன் ஒன்று உண்டு. தாவீது ராஜாவுக்கு உலக பிரகாரமான எத்தனையோ ஆள் பலன், தன்னுடைய அதிகார பலன், தன்னுடைய செல்வ திரட்சியினுடைய பலன் எவ்வளவோ இருந்தாலும் அவர் ஒன்றை மாத்திரம் அடிக்கடிக்கு இந்த வார்த்தைகளை சங்கீதத்தில் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். என் தேவனுடைய ஆலயம் எப்பொழுது திறக்கப்படும், அவரை நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவர் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை நோக்கி நான் வாஞ்சையா இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டே இருப்பான். அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையானவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்களாம். கர்த்தருக்குள்ளே ஒரு மனுஷன் பலன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா விரும்புகிறார். இந்த உலகத்தில் பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் கொஞ்ச காலத்தில் அந்த பலன் நின்று அவங்க விடுதலையாக்கப்படுறாங்க, அந்த பலன் அவங்களை விட்டு போய்விடுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலே நீங்கள் பலன் கொள்ளுங்க, கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க இன்னும் பலன் அடையுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். உம்மிலே நாங்கள் பலன் கொள்ள வேண்டும், உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க அதில் வாசிங்கன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பாங்க. தேவனுடைய வீட்டில் வாசமாக இருந்து தன்னை பலப்படுத்தி கொள்ள தாவீது ராஜா அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறாரு. தேவனுடைய வீட்டில் வாசமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்படுப்பா. நீ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் உன்னை பலப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்த அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் முதல் வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 18வது சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது ராஜா தெளிவா சொல்ற, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த 18வது வசனம் முழுவதும் நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் துருகம், கர்த்தர் என் கோட்டை, அவர் எனக்கு போதுமானவர், அவர் என் பலன், அவரே எனக்கு எல்லாம். இந்த 18வது சங்கீதத்தில் தாவீது ராஜா மிகவும் ஆண்டவர் விவரித்து எழுதியிருப்பார். அதுல வசனம் சொல்லுகிறது, லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அவர் தான் நமக்கு பலன். ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறது யாரு அப்படின்னா, நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், நம்முடைய ஆகாரத்து நிமித்தம் நம்முடைய சரீரத்துக்கு பலன் உண்டாகிறது, மாம்சமான சரீரத்துக்கு பலன் உண்டாகுது. ஆனா நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஒரு பலன் தேவை. நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் நமக்கு பலன் இருக்கு போதும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வருகிற எந்த காரியத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது, எந்த காரியத்தையும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் தாவீது ராஜா எந்த பலத்தை கேட்கிறான்னு சொன்னா, என் ஆத்மாவிலே நீர் பலன் தாரும், என் ஆத்மாவில பலன் தாங்க. ரொம்ப அவர் அந்த 84வது சங்கீதத்தை விவரித்து எழுதும் போது தேவனுடைய வீட்டின் வாசஸ்தலத்தை குறித்து அது ஒரு பெரிய ஏக்கத்தோடு எழுதுகிறார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், ஆண்டவரே உம்மிலே நாங்கள் பலன் கொள்ளணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் தேவனே உம்முடைய பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பலத்தினால் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய சுய பிரயாசத்தினாலும் எங்களுடைய மகிமையினாலும் அல்லது எங்களுடைய பிரயாசத்தினாலும் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் சரிப்படுத்த முடியாது. உம்மிலே நாங்கள் பலன் கொள்ள வேண்டும். என்ன சொல்ல முடியும்,
அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது கர்த்தர் தான். தாவீது ராஜா கடந்து வந்த பாதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் அவர் அழுகை, கண்ணீர், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும். ஆனால் இந்த பாதையில் எல்லாவற்றையும் நடத்தி வந்த தேவன் யார் என்று சொன்னால், இந்த பாதையெல்லாம் பலனை தந்தது யாருன்னு சொன்னால் கர்த்தர். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தா, நான் அவனை பலப்படுத்துவேன். அதனால தான் அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அவர் எழுதி வைக்கும் போது சொல்றாரு, கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன், கர்த்தரிலே பலன் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் பாக்கியவான். நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்திலிருந்து, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோசுவா சொல்லுகிறாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இன்றைக்கு இருக்கிறது. மோசே அனுப்புகிற நாளில் யோசுவாக்கு என்ன வயசுனா 40 வயசு. ஆனால் இப்போ எந்த வயசில் சொல்கிறாருன்னா 120 வயசில் சொல்கிறாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் இன்னைக்கு என்கிட்ட இருக்குப்பா. நீங்கள் எல்லாரும் சோர்ந்து போகலாம், நீங்கள் எல்லாரும் ஒருவேளை யுத்தத்தை கண்டு எல்லாரும் இப்படிப்பட்ட மலை நாட்டை பார்த்து இந்த இடத்துக்கு எப்படி போகும்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் எனக்குள்ள பலன் இருக்கு. மோசே அனுப்பும் போது 40 வயசு இருக்கலாம், இன்னைக்கு எனக்கு 120 வயசு ஆயிருக்கலாம், 110 வயசு ஆயிருக்கலாம், 100 வயசு ஆயிருக்கலாம். இந்த பலனத்திலிருந்து ஒரு நாளும் கர்த்தரனை பலவீனப்படும்படி விடுகிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் இருக்கிறது. நீங்க அதே உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், மலையின் மேல ஏறி அவரே நடந்து போய் சொல்லுகிறாரு. உபாகம் 34:7 மோசே மரிக்கும் போது 120 வயதாயிருந்தான், அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசுல மலை மேல ஏறாரு. 120 வயசுல மலை மேல ஏறாரு. அவருக்கு மரணம் சம்பவிக்குன்னு தெரியாது, இல்லை அந்த மலையை விட்டு அவர் கீழே இறங்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் ஆனால் 120 வயசுல வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் இருளையாவும் இல்லையா, அவருடைய பலன் குறையவும் இல்லையா. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தாவீது ராஜா ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குகைகளை தேடி வனாந்திரத்தில் ஓடுறாரு, குகையை தேடுறாரு, பெலிஸ்தருடைய தேசத்துல ஓடுறாரு, அமலேக்கருடைய தேசத்துல ஓடுறாரு, சிக்லாகுக்கு ஓடுறாரு, எங்கெங்கேயோ ஓடுறாரு. ஆனா ஒரு நாள் கூட சோர்ந்து போல. யோசுவா சொல்லுகிறாரு, 120 வயசுல சொல்றாரு, நான் என் பலன் ஒன்றும் குறையிலப்பா. மோசே அனுப்பும் போது எனக்கு என்ன பலன் இருந்தது அந்த பலன் இருக்கு. மோசே சொல்லுகிறாரு, என் பலன் இன்னும் குறையில, என் கண்ணு கூட பாருங்க மங்கலாகல, நான் இன்னைக்கு பலத்தோடு இருக்கிறேன். இதெல்லாம் நான் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, இவங்களுக்குள்ள இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான், இந்த உலகத்துல அவங்களுக்கு எத்தனையோ விதமான போராட்டங்களும் பாடுகளும், இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு சின்ன வேதனை, சின்ன போராட்டத்தையே நம்மளால தாங்க முடியல, நம்முடைய குடும்பத்துல வருகிற பிரச்சனையை தாங்க முடியல. ஆனா இவர்கள் 6 லட்சம் பேரை வழி நடத்தினவங்க, இவங்க ஒரு திரளான ஒரு கூட்டத்தை வழி நடத்தினவங்க, இவர்கள் அநேக ஜனங்களுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க, இவங்க அநேக ஜனங்களுடைய பாரத்தை குறைக்கிறவங்களா இருந்தாங்க. இவங்க புறப்பட்டு தேவனுடைய வேலையை செய்து குடும்பத்தை நடத்தி அங்க இருக்கிற 6 லட்சம் பேரை, அல்லது தாவீது ராஜானை போல அரசனா மாறி அவ்வளவு பேருடைய தேவையை சந்தித்து குறைகளையும் அவங்க நிறைவாக்கினவங்க. ஆனா அவங்களுக்கு பலன் குறையவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நினைச்சா, இல்லை வேதத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னா, ஒரு காரியத்தை நம்மால் அடிக்கடிக்கு நம்ம வாசிக்க முடியும். என்ன அப்படின்னா, மோசே மரிக்கிற வரைக்கும் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், எந்த சூழ்நிலையா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு காலமா வேணா இருக்கலாம், எப்பொழுதும் அவங்க பலன் ஏன் குறையலன்னா, 3 காரியத்தை நான் சொல்லுவேன். அவங்க பலன் ஏன் குறையலன்னா, அவங்க எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 2வது, அவங்க எப்பொழுதும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 3வது, தேவனுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 3 விஷயம். தேவ பிரசன்னத்துல வாழ்றாங்க, தேவனோடு வாழ்றாங்க, தேவனுக்குள்ள வாழ்றாங்க. ஏங்க இந்த பலன் குறையல? அதனாலதான் அவங்க தைரியமா அநேகருக்கு முன்பாக சாட்சியா சொல்ல முடிகிறது, என்னை அனுப்புகிற நாளில் இருந்த இந்த பலன்
இன்னைக்கு வயசாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அந்த பலன் என் கூட இருக்குது. இன்னைக்கு அந்த பலன் என் கூட இருக்குதுன்னா ஏன் எப்படி சொல்ல முடியும்னா, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் நான் நடத்தப்படுகிறேன். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நான் வளர்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்ற அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் 120 வயசுல இன்னைக்கு நம்மளால ஒரு 10 படிக்கட்டு ஏற முடியல, ஒரு 2 மாடி ஏற முடியல. அதுக்கே நம்ம லிஃப்ட் இருக்கான்னு கேட்குறோம். ஆனால் 120 வயசுல தெளிவாக ஏறி மலை மேலே போறாரு, முழங்கால போடுறாரு. 120 வயசுல தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி 120 வயசு ஆயிடுச்சிங்க, எப்படிங்க நான் மலையில் ஏறுறது? ஆண்டவர்கிட்ட கேட்கல. அந்த பலத்தை தேவன் தரார். ஆத்மாவில் பலன் தரார், சரீரத்தில் பலன் தரார். ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிரசன்னத்தோடு வாழுகிற இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அசைக்க முடியாத அளவுக்கு தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்வாங்க. தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்வாங்க. கர்த்தருடைய பலத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா அவனை எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது மற்ற காரியங்களோ ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேணா வரட்டங்க, கர்த்தரோடு கூட. யோசுவா கர்த்தரோடு கூட அவர் ஆகியனால்தான் அவர் சூரியனை சந்திரன் நிற்க வைக்கிறாரு. அவர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நிற்க வைக்க முடியாது. அவருக்கு தெரியும் கர்த்தருக்குள்ள வாழ்றவன் நான், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனோடு தேவ பிரசன்னத்தில் நடக்கிறவன், நான் நிற்க வைக்கிறேன். சூரியனை சந்திரன் நில்லு, ஒரு இரவு நில்லு, ஒரு பகல் ஃபுல்லாக நில்லு. தெரியும். மோசே கையை தூக்கி நிற்கிறாரு. மதியானம் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கை சோர்ந்து போகல. 2 பேர் பிடிங்கப்பா, கையை தூக்கி நிற்கிறேன். என் பலன் குறையக்கூடாது. என் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாழுகிற எனக்குள்ளே கர்த்தருடைய பலன் குறையாமல் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 30வது அதிகாரத்துல நம்ம பொறுமையா வாசித்து பார்த்தா அங்க தாவீதினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அங்க கடைசி கட்ட முடிவு தெரியும். அந்த வசனம் சொல்லுகிறது, இவங்க சிக்லாகுக்கு வராங்க. ஒரு பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு சிக்லாகுக்கு வரும்போது அந்த சிக்லாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமலேக்கியர் கொள்ளையடித்து விட்டு போகிறாங்க. இவங்க அந்த இடத்துல உள்ள நுழையும் போது என்ன நடக்குதுன்னா, 2வது வசனம் சொல்லுது, அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். வந்தாங்க, இவங்க ஒரு பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு பார்த்தா அங்க அவங்க இருந்த அந்த சிக்லாகில் இருந்த அந்த பட்டணத்துல மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அவங்களுடைய ஆடு மாடு கூடாரம் எதுவுமே கிடையாது. எல்லாம் தீக்கிரை ஆயிடுச்சு. பார்க்குறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய யுத்தத்தெல்லாம் நடத்திட்டாங்க. அவங்களே ரொம்ப சோர்வோடு தான் உள்ளே வராங்க பட்டணத்துக்குள்ள. இங்கே வந்தால் ஒன்றுமே அழுகிறதுக்கு பலன் இல்லைங்க, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரில, அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரில. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன சொல்றாங்கன்னா, தாவீதுக்கும் இழப்பு தான், தாவீதுக்குமே பிரச்சனை தான். தாவீதுக்கு மட்டும் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இல்லை. ஆனா இவங்களுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லாரும் கூட இருந்தவங்க தான் இப்ப என்ன யோசித்துட்டாங்க அப்படின்னா, நீ நடந்த காரியத்தை பார்த்து, இன்னைக்கு நடந்த சூழ்நிலையை பார்த்து, என் மனைவி இல்லை, என் பிள்ளை இல்லை, யாருமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தாவீது தான். நான் தாவீதோடு இருந்ததுனால தானே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, இன்னைக்கு அழுகிறதுக்கு எனக்கு பலன் இல்லையான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லறின்னு கையில் கல்லை எடுத்துட்டாங்க. அதை வாசித்து பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தாவீதோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்தி கொள்ளணும், கர்த்தருக்குள்ள. அதனாலதான் அவர் சொல்றார், தைரியமா சொல்றாரு பாருங்க, இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள்லாம் பார்த்ததுனால தான்
அவர் சொல்ல முடிகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உங்களை பலன் கொண்டுட்டுனா அவன் தாங்க பாக்கியவான். எத்தனை பேர் நம்புறோம்? ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே உம்முடைய பலன் எனக்கு தாங்கப்பா. உம்முடைய பிரசனத்திலே வாழ, உம்முக்குள்ளே வாழ, உம்மோடு வாழ நீர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலனை எனக்கு தாங்கப்பா. ஹalleluya. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேகம் அழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மிலே பலன் கொள்ளுகிற நான், உம்மிலே பலன் கொள்ளுகிற நான். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு காலங்க. கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்துகிற ஒரு காலம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு அவங்களுடைய எல்லா தேவைகள்லாம் இருக்கும்போது ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கிட்ட ஒரு சின்ன காரியத்தை கொடுக்கும் போதும் அது அவனுடைய வாழ்க்கையில பெரிய பலனா மாறும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு காலம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை பலனாய் நிற்க பண்ணுகிற ஒரு காலம். இந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம எழுத முடியும், நம்ம சொல்ல முடியும், உம்மிலே பலன் கொண்ட நான் பாக்கியவான், உம்மிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான், உம்முடைய சமூகத்திலே வேரூன்றி நிற்க பண்ணுகிற நான் பாக்கியவான். சேர்ந்து சொல்லுமா? அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேகம் அழையும் நீர்தானையா. உங்க பலன் தாங்கப்பா, உங்க பலன் தாங்கப்பா, உங்க பலன் தாங்கப்பா. உம்மிலே நான் பலன் கொள்ளணும். எத்தனை இடத்துல எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. உம்மிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான், பாக்கியவான். தேவனுடைய ஆலயத்துல, தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். தாவீது ஏங்க எல்லா மனுஷரும் சோர்ந்து போய் கல் எடுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்து யாரோடு அடிச்சுக்கிறதுன்னு தெரியல, இந்த சோர்வின் நேரத்துல அடுத்த முடிவு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒரு மனுஷனை இவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணி அந்த மனுஷனுக்கு விரோதமா கல் எடுக்கிறாங்க. ஆனா தாவீது ஒரே ஒரு வார்த்தை தான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்துகிற ஒரு இடம். ஆகினாலதான் 18ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தரின் பலன், கர்த்தரின் மெய்ப்பர், கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் வெளிச்சம். எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னா, தாவீது தேவனோடு தேவ பிரசன்னத்துல தேவனுக்குள்ளே வாழ்ந்த ஒரு மனுஷன். ஒரு நாளும் ஆடு மேய்க்கும் போதும் கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆடு மேய்க்கும் போது அரசான பிறகும் ஆண்டவரே இந்த மகிமையான மேன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன். அரசனாக இருக்கலாம், ஆனா ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த என்னை கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த அரசனான பிறகும் ஒன்று அவர் விசுவாசிக்கிறாரு, தேவ பிரசன்னத்துல நான் வாழணும். அவர் பெரிய மாளிகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவர் எழுதி வைக்கிறாரு, உமது ஆலயத்தினுடைய பிரகாரம் எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன், வாசற்படியிலே காத்திருக்கிறேன். ஏன்? உம்முடைய ஆலயத்துல தான் என்னை பலப்படுத்துகிற அந்த அபிஷேகம் இருக்கிறது, உம்முடைய ஆலயத்துல உம்முடைய சமூகத்துல தான் என்னை நிலைநிறுத்துகிற அந்த அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி தாவீது வாஞ்சையோடு காத்திருக்கிறார். இன்னைக்கு நான் 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
முதலாவது காரியத்தை என்ன என்று சொன்னால், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அசைக்கப்படாதிருப்பான். ஆமென். இரண்டாவது, கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவரை மட்டுமே சார்ந்திருப்பான். மூன்றாவது, கர்த்தரிலே பலன் கொண்டிருக்கிற மனுஷன் எப்பொழுதும் கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு இருப்பான். இந்த மூன்று காரியத்தை நம்ம பார்த்து இந்த முடிக்க போகிறோம். 62வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 62வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலை, அவரே ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நான் இன்னும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன் எந்த காலகட்டத்திலும் அசைக்கப்படாது இருப்பான். மற்ற எல்லாரும் கர்த்தருக்குள்ள அவருடைய பிரசன்னத்தில் அல்லது அவரோடு கூட இல்லாத ஒரு மனுஷன் ஒரு சின்ன ஒரு சோர்வு, ஒரு சின்ன உபத்திரவம், பாடுகள் வரும்போது நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். உடனே அவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. கேட்பாங்க, நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணனே, நான் இவ்வளோ நாள் கேட்டனே, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தனே, நான் இப்படி இருந்தனே அப்படி இருந்தனே, ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சார், ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது, எனக்கு தேவையில்லை, நான் இனிமேல் ஆண்டவரை துதிக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு அதை செய்யட்டும், நான் செய்கிறேன். இல்லைங்க, உண்மையிலே கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, எந்த காலகட்டத்திலும் அவனை எதுவுமே அசைத்து பார்க்க முடியாது. அவன் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். திடமா இருப்பான், தைரியமா இருப்பான். அவன் எப்படி நிற்பானா, ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷன் அப்படியே அசைக்கப்படாமல் தைரியமாய் நின்று கொண்டிருப்பான். அதனாலதான் எரேமியால 17வது அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைக்கிற எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் இங்கே வாசிப்பேன் என்று சொன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறான், வருஷம் தவறாம கனி கொடுக்குறான், உஷ்ணத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, தப்பாம கனி கொடுக்குறான், வருத்தம் இல்லாமல் இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் செழிப்பான ஒரு மரத்தை போல இருக்கிறான். எப்படி நடக்குதுன்னா, இந்த மனுஷன் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய பலத்துல வாழுகிற மனுஷன்தான் எல்லா நாளுமே இலை பச்சையா இருக்குது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறான், அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறான். இந்த மனுஷனை ஒண்ணுமே செய்ய முடியல. பாருங்க, நான் ஒரு ஸ்தாபனத்தில் 15 வருஷத்துக்கு மேலாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். 15 வருஷத்துக்கு மேலே. இப்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, மாதம் எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம். எனக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா, சம்பளம் வந்துடும், வந்த உடனே வீட்டு வாடகை போடுவேன், மற்ற வீட்டுக்கு தேவையான காரியத்தெல்லாம் சந்திப்பேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அங்கே ஊழியத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஊழியத்திலிருந்து வந்துட்டேன், 2 மாதம் ஆச்சு ஊழியத்திலேருந்து வந்து. இப்போ இந்த 2 மாதம் ஆன பிறகு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னென்னமோ பண்ணுறேன், இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன், என்ன செய்கிறது? அடுத்த மாதம் நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், அடுத்த மாதம் நான் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கப்படணும், அடுத்த மாதம் மற்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கணுமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓட ஆரம்பித்தேன், என்னென்னமோ பண்ண ஆரம்பித்தேன். பிப்ரவரி மாதத்தோடு நான் அங்கேருந்து வந்துட்டேன். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது, அடுத்த மாதத்தினுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி நான் கலங்கி போயிருந்தேங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் கொடுக்கறது போல, எப்போவுமே எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை போடணும்னு சொல்லுவாங்க. எப்படி போடுவோம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் வெளியே எங்கேயும் ஊழியத்துக்கு நான் போய் பழக்கம் இல்லை. நான் ஒரு சபைக்குள்ளே ஒரே இடத்துல இருந்து வாழ்ந்து ஒரே இடத்துல பழக்கப்பட்டவன். நான் பல இடத்துல ஒரு 4 பேரோட ஐக்கியமாக இருந்து இல்லை பல ஊழியக்காரை தெரிஞ்சாலும் பாருங்க, எனக்கு யாரையும் தெரியாது. எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் ஒன்றுமே புரியல. ஆனால் ஜெபிக்க தான் ஆரம்பித்தோம்.
ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பைக்கில் போகும்போது ஜெபம், வரும்போது வீட்டில் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் பலப்படுத்த ஆரம்பிச்சுது. எப்போதும் எங்கள் வீட்டுக்கு வாடகை போடுகிறது போல 3ஆம் தேதி கர்த்தர் வாடகை போட உதவி செய்தார். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. காணிக்கையை கர்த்தர் கொடுத்தார், தேவைகள் சந்திக்கப்பட்டது. பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டேன், ஸ்கூலில் சேர்த்துட்டேன். வீட்டில் சாப்பிட்ணும், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கர்த்தர் உதவி செய்தார், சாப்பாடை கொடுத்தார், சாப்பிட்றோம், இன்னும் பேசுகிறோம். இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? இவ்வளோ நாள் ஒரு சம்பளம் வரும், அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு நினச்சது போய் இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அசைக்கப்பட முடியாதுங்க. உன் வாழ்க்கையில் நீ அசைக்கப்படாது இருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்தில் வாழுகிறதுக்கு முயற்சி எடுங்க. தேவனுடைய பிரசனத்தில் வாழுகிறதுக்கு முயற்சி எடுங்க. தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் நீர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனாய், உம்மிலே பலப்படுகிற மனுஷனாய், உம்முடைய சமூகத்திலே பலப்படுத்துகிற மனுஷனாய் நீர் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24லிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இங்கே ஒரு ஊமையை சொல்லுகிறாரு. 24வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 24லிருந்து 27 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவன் எங்க வீடை கட்டுறானா, கன்மலையின் மேல் வீடை கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா. என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறாரு, ஒரு வீடை குறித்து ஒரு ஊமையை சொல்லுகிறாரு. ஒரு வீடு கட்டப்படுகிறது, ஒரு வீடு கன்மலையின் மேல் கட்டப்படுகிறது, இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்படுகிறது. ரெண்டுமே வீடு தான், ரெண்டு வீடும் கட்டி ஸ்திரமாக்கப்படுகிறது. ஆனா ஒரு நாள் என்ன நடக்கிறதுனா 25வது வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இன்னொரு வீடு இருந்தது, மணல் மேல கட்ட வீடு. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காத்தடிச்சது, மோதின உடனே அது விழுந்து அது இருந்த இடமும் தெரியாத அளவுக்கு அழிந்து போனது. ரெண்டுமே வீடு தான், ரெண்டுமே இடம் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி சூழ்நிலை தான் நடக்கிறது. பெருமழை வருது, பெருவெள்ளம் வருது, காத்தடிக்குது, எல்லாம் நடக்குது. ஒன்று அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது, இன்னொன்று விழுந்து அந்த இடத்துல வீடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு அழிந்து போகிறது. என்னங்க நடக்குது? ரெண்டுமே வீடு தானே. ஏன் ஒரு வீடு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு வீடு ஒண்ணுமே இல்லைன்னா, ஒரு வீடு கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கர்த்தருடைய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆகினால அந்த வீட்டை எதுவுமே அசைக்க முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தா, இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்கள் அஸ்திபாரத்தை நம்பிக்கை வைத்திருந்தா உங்களை எதுவுமே அசைத்து பார்க்க முடியாது. அதுதான் கர்த்தருடைய பலன். அதான் உலகத்தின் மேல அஸ்திபாரம் போட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சு இவங்க மேல நம்பிக்கை வச்சு வைக்காதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பலத்துல, தேவ கிருபையில இன்னும் பலப்பட 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 அந்த பலன் வந்து உங்களை உயரத்துல கொண்டு போகும். ஒரு பழைய பாடல் இருக்கு, என் சீயோனிலே எந்திட அஸ்திபாரமே அவர் நான் என்று நம்பும் கன்மலை. புயல் அடிக்கலாம், எல்லாம் நடக்கலாம், எது வேணா வரலாம், ஆனா ஒண்ணு கூட என்னை சேதப்படுத்தாது, ஒண்ணு கூட என்னை சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்தும்படி ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவின்
இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அசைக்கப்படாதிருக்கிற ஒரு அபிஷேகம் எங்க இருக்குன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல எந்த நிலைமையில வேணா இருக்கலாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை, நான் உங்க மேல ஆஸ்திபாரம் போட்டிருக்கேன், நான் உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் அசைக்கப்படலைன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான், என் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், யார் கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருப்பான். ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம், கர்த்தரை மட்டுமே. கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா, கர்த்தரோடு தேவ பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் இருந்தா, எந்த சூழ்நிலையிலும் அந்த மனுஷன் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். எது எப்போ எப்படி நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும். நான் உண்மையிலே பலன் கொண்டிருக்கிறேன்ப்பா, நான் உண்மை மட்டுமே சார்ந்திருப்பேன்ப்பா, உண்மை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன். வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திரம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர் என்று சொன்னால், 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு எந்த நிலைமையில இந்த வசனத்தை சொல்லுகிறார்னா, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய 3 நண்பர்களும் உனக்கு ஏன் அப்படி நடந்தது, நீ இவ்வளோ விசுவாசமா இருந்தியே, இவ்வளோ நம்பிக்கையா இருந்தியே, ஆண்டவருக்காக இதை செஞ்ச அதை செஞ்ச அவ்வளவு காரியத்தை பேசினாலும் யோபு சொல்லுகிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேங்க. இந்த வார்த்தை எப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியும்னா, எல்லாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சோர்வு நடந்துட்டாலே ஆண்டவரே வேணாம், அவ்வளோதான் விட்டுறலாம் அப்படின்ற முடிவு வரும். ஆனால் யோபுக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது, அடுத்த சூழ்நிலையே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே, என்ன கொன்று தான் போடல, மற்ற எல்லாமே போயிடுச்சு, அப்போ உனக்கு எதுவுமே இல்லையே, எல்லாமே தான் போயிடுச்சு. எப்போ சொல்ல முடியும்னா, கர்த்தரிலே அன்பு கொள்ளுகிற, கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற ஒரு மனுஷனால மாத்திரம்தான் இந்த வார்த்தை வரும். கர்த்தருக்குள்ள பலத்தை, கர்த்தருக்குள்ளே பலப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த மாதிரி வார்த்தை சொல்லணும். அவர் கொன்று போட்டால் கூட பரவாயில்லைங்க, அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த நம்பிக்கையை குறித்து அந்த மனுஷனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் அப்போ எந்த அளவுக்கு தன் தேவனுக்குள்ளே பலப்பட்டிருப்பார் பாருங்க. நீங்கள் எவ்வளோ வேணா சொல்லுங்க. 3 நண்பர்களும் சொல்கிறாங்க, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவங்க புலம்புறாங்க, அவங்க ஆண்டவர் தூஷிக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் உன்னை மறந்துட்டார், ஏன் கைவிட்டாருன்னு. ஆனால் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த வார்த்தையிலேருந்தே தெரியுது கர்த்தருக்குள்ள அவர் எவ்வளவு பலனாக இருந்திருக்கிறார். நீங்கள் அதே யோபுல 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், எல்லாம் அழிந்தது என்று சொல்லி ஒரே நாளில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது, ஒரே நாளில் வருது. என்ன வருதுன்னா, எல்லாமே போயிடுச்சு, வீடு போச்சு, மிருக ஜீவன்கள் போகுது, பிள்ளைங்க போனாங்க, எல்லாமே போயிடுச்சு. யோபு எழுந்து என்ன சொல்றாருன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரா சொல்ல முடியுமா? எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே தங்களை பலப்படுத்தி கொண்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே தங்களை திடப்படுத்தி கொண்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே அவங்க வேறு ஒன்றி இருந்தாங்க. அதனாலதான் எவ்வளவு பெரிய அசைவுங்க அவருடைய வாழ்க்கையில, எவ்வளவு பெரிய அசைவு. ஒரே நாள் தான்
மிருக ஜீவன்கள் பிள்ளைங்க 10 பிள்ளைங்க போயிட்டாங்க, வீடு எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, எல்லாமே போயிடுச்சு. நான் ஒருவன் மட்டும் தான் வந்தேன், உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஒருத்தன் தான் வந்தேன், எல்லாமே போயிடுச்சே. ஐயோ அம்மான்னு கத்தல, எழுந்தாரு, வஸ்திரத்தை கிழித்தாரு. நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போகிறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? இந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு காரணம் என்னன்னா, கத்தரில் பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன் தான் கத்தரை மட்டும் சார்ந்து இருப்பாங்க. பரவாயில்ல, போயிடுச்சாப்பா, பரவாயில்ல, ஆண்டவர் திரும்ப தருவார். இந்த வார்த்தை எப்போ தருவார்னு தெரியாது, எப்படி தருவார்னு தெரியும், பரவாயில்ல, கத்தரில் பலன் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா, கத்தருக்குள்ளே பலனை வைத்திருக்கிறேன், கத்தருக்குள்ளே நான் தினமா இருக்கிறேன், கத்தரோடு கூட இருக்கிறேன். அதனால தான் அவர் தைரியமாக சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவு பலத்தில் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய பலத்தை எதுவுமே அசைக்க முடியல. பிள்ளைங்களை அசைக்க முடியல, மனைவியை அசைக்க முடியல. மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுப்பா, போதும், நீ நல்லா வாழ்ந்த, உன் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த தேசத்துல, ஊஸ் தேசத்துல உன்னை போல செல்வ சீமானா வாழ்ந்தது யாரும் இல்லை, உன்னை போல ரொம்ப ஐஸ்வர்யமா வாழ்ந்தது யாரும் இல்லை, உன்னை போல பக்தியா வாழ்ந்தது யாரும் இல்லை, உன்னை போல மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மிகவும் செல்வவானர்களா வாழ்ந்தது யாரும் இல்லை. இந்த நிலைமையில உங்களை என்னால் பார்க்க முடியல, தேவனை தூசி, அப்போவாது உன் ஜீவன் போட்டோம், அப்போவாது ஆண்டவர் உன்னை எடுத்துக்கிட்டோம், தேவனை தூஷித்துரு, ஜீவனை விட்டு போதும், இதுக்கு மேலே நீ தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்காத, அவ்வளோதான், போதும். ஆனால் இவருக்குள்ள ஒரு பெரிய பலன் இருந்தது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அதான் சொல்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். எப்படி ஒரு இவ்வளோ சூழ்நிலை, ஓடு எடுத்து தன்னுடைய சரீரத்தில் சுரண்டி ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் ஏளனமாக பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. ஆனால் அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ன்றார், நம்பிக்கையாக இருப்பேன்றாரு, திரும்ப கொண்டு வருவார்ன்றாரு. எப்படிங்க பேச முடியும்? நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. பல பேர் இந்த யோபு புஸ்தகத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா யோபுன்னாலே பயமாக இருக்கும். யோபு புஸ்தகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர் பக்கம் போகிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி படிக்கிறது, இல்லைனா யோபு தாண்டி படிக்கிறது, சங்கீதத்துக்கு போயிடுது. யோபு படிக்கிறது, ஏன் ஐயோ அந்த மனுஷனை போல ஒரு பாடுபடவே முடியாதே, அவ்வளோ பாடு வேதனை அனுபவிக்க முடியாது. ஆனால் இவங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா, கத்தரை மட்டுமே சார்ந்திருந்தாங்க. கத்தருக்குள்ள பலன் கொண்ட மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை மட்டும் சார்ந்திருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், ரெண்டாவது காரியம், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கர்த்தரையே சார்ந்திருப்பான். வேற யாரும் உதவி செய்யணும் அவசியம் இல்லை, வேற யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, வேற யாரும் நமக்கு தூக்கி விடணும் இல்லை நமக்கு அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் உண்டு, நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு புது பலன் வரும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும். நீ சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, என்னை புது பலத்தினால் நிரப்புங்கப்பா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பான். முதலாவது நான் சொன்னேன், அவன் அசைக்கப்படாது இருப்பான். ரெண்டாவது, கர்த்தரையே சார்ந்திருப்பான். மூணாவது, கர்த்தரை முன்னாடி வச்சிருப்பாங்க. 16வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 16வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரில் பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன் எப்பவுமே பின்னானவைகளை தேட மாட்டாங்க. எப்பவுமே எந்த நிலைமையிலுமே முன்னாடி இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறத, முன்னாடி சியோன் நிற்கிறத, முன்னாடி சிலுவை இருக்கிறத நோக்கியே நடந்து கொண்டிருப்பாங்க. இவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே பலப்பட்ட, கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிற, கர்த்தருக்குள்ளே திடமா இருக்கிற ஒரு மனுஷன். அதெல்லாம் அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எனக்கு முன்னாடி யார் இருக்கான்னா என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் கர்த்தர் இருக்கிறாரு, என் தேவன் இருக்கிறாரு. எல்லா நிலைமையும் இருக்கட்டுங்க, எந்த சூழ்நிலையும் இருக்கட்டும், நான் எப்பவுமே பின்னாடி பார்க்க மாட்டேன்.
என் சூழ்நிலைகளை எப்பவுமே நான் வந்து வலதுபுறமோ இடதுபுறமோ பார்க்க மாட்டேன், எப்பவுமே முன்னாடி வச்சிருக்கிறேன். ஆண்டவரே நீங்க தான் எப்பவும் முன்னாடி இருக்கிறீங்க, நீங்க தான் எப்பவும் முன்னாடி இருக்கிறேன். ஆகையினால தான் 6வது சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது சங்கீதம் 6, 7 எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நடக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிட்டான். முழுவதும் படுக்க நனைது, எல்லாரும் வந்து அழுகிறாங்க. ரொம்ப சூழ்நிலை வந்து எல்லாமே மோசமா இருக்குது. அழுதுட்டே தான் இருக்கிறார், முழுவதும் அழுகிறாரு. கட்டில் நனையுது, படுக்கை ஈரமாகுது, கண்கள் குழி விழுந்து போயிருக்கு. ஆனாலும் சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறேன்ப்பா, கர்த்தரை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். எப்படி சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? அதான் ஒன்று, ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருந்தார். இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து 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 அவர் வந்து தன்னைத்தானே பலப்படுத்தி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறார். எல்லா நேரத்திலுமே ஒரு நாளும் அவரை விட்டு பின்னாடி போலங்க, அவரை பின்னாடி வைக்கல, கர்த்தரை முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறார். நீ விசுவாசிங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிறேன்னா எப்பொழுதும் 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 உங்களை முன்னாடி வச்சிருக்கிறேன்ப்பா, உங்களை முன்னாடி வச்சிருக்கிறேன்ப்பா. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உண்மையிலே பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா, உண்மையிலே பலன் கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, உண்மையிலே பலன் கொள்ள கிருபை தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.